தொடர்ந்து நன்றாக புரிந்து கொண்டு அவருடைய வழியில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமாங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. 8 வருஷ பாடுகள். தேவனாகிய கர்த்தரை சரியாக பின்பற்றாத இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட அது ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிமு 1400 அப்படின்னா இப்போ 2000 ஒரு 3400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அப்போது இருந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை சரியாக பின்பற்றவில்லை. எகிப்திலிருந்து இவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இவர்களை மீட்டு கொண்டு வந்திருந்தும் மீண்டும் அவர்கள் விசுவாசத்திலே வழுகி போனார்கள். வழுக்கல் விசுவாசம் என்ன தெரியுமா? ஸ்லிப்பரி ஃபெய்த், நான் கான்ஃபிடென்ஷியல் ஃபெய்த், ஒரு பிடிப்பில்லாத ஒரு விசுவாசம். அப்படிதான் மக்களுடைய உள்ளங்களில் இருந்து, எப்போவுமே மனித உள்ளங்களில் இருந்து விசுவாசம் கடந்து செல்லும். விசுவாசம் கடந்து செல்லும் பொழுது அது டிஸ்ஒபீடியன்ஸாக மாறும். டிஸ்ஒபீடியன்ஸ் சொன்னது கீழ்ப்படியாமல் நிலைக்கு நம்முடைய மோட் ஆஃப் லைஃப் வந்து கடந்து செல்வது. கீழ்ப்படியாமல் போகின்ற அந்த நிலைமைக்கு நாம் கடந்து செல்வது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படி சென்று விட்டார்கள் 8 வருஷம். அதனால் குஷான் ரிசதாயிம் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து மெசபடோமியன் கிங். அந்த மெசபடோமியன் கிங்குடைய கையில் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஒப்புக் கொடுத்தார். அதான் அந்த கிமு 1400 ஆண்டு காலம். குஷான் ரிசதாயிம் அப்படின்னு அந்த குஷான் ரிசதாயிம் அப்படிங்கிறது, குஷானுங்கிறது குஷ்ங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வருது. நம்ம இந்த குஷானியர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்திய வரலாறுல நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கல. இப்போ வரலாறு புஸ்தகம் ரொம்ப குறைவு. அது சுருங்கி தூக்கி போட்டாங்க. இப்போ டெக்னாலஜிக்கல் புக் தான் உங்களுக்கு. ஆக குஷான் ரிசதாயிம், இந்த குஷ் வம்சம் மெசபடோமியா ப்ளஸ் அந்த காலத்தில் எகிப்து மெசபடோமியா ப்ளஸ் நம்முடைய இந்தியாவில் இந்த கனிஷ்கர் தெரியுமா? கனிஷ்கரை பற்றி படிச்சிருக்கீங்களா? இந்த கனிஷ்கர் எல்லாம் குஷ் வம்சத்தில் உள்ளவர். குஷானிய பேரரசு. அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் மன்னர் கனிஷ்கர். ஸோ கனிஷ்கருடைய பேரரசு அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இந்த 3 இடங்களில் அவருடைய பேரரசு இருந்தது. இதுதான் இந்த பைபிளில் இருக்க ஒரு பிபிலிக்கல் ஃபேக்ட், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்னு சொல்லுவார்கள். ஆக குஷ்ங்கிற அந்த பேர் வேர்ல்டு ஃபுல்லாக பரவிச்சது. அது மெசபடோமியாவுக்கு பரவிச்சது. குறிப்பாக குஷ்ங்கிற பேர் வந்து குஷானியர்கள், குஷ்பு அப்படி நிறைய அது வேரியேஷனில் அது போகும். அப்படி பைபிளுடைய உண்மைத்தன்மைகள் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்சைக்ளோபீடியா ப்ரூஃபுக்கு போகணும். நாங்கள் என்சைக்ளோபீடியா ப்ரூஃபுக்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு விறுவிறுன்னு கிடைக்கும். அப்போ அந்த காலத்தில் அந்த குஷான் ரிசதாயிம்னு சொன்னால் டபுள் விக்கெட் பர்சன் அர்த்தம் ஆங்கிலத்தில். டபுள் விக்கெட் சொன்னால் ரெண்டு நிலையிலே மோசமானது விக்கெட் ரிசதாயிம் அப்படின்னு. அப்போ இந்த குஷான் ரிசதாயிம் கையில் கர்த்தர் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தபடினாலே அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டியதாகி போச்சு. அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதாகி போச்சு. அப்படி அவர்கள் ரொம்ப பாடுபடும் போது தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். குஷான் ரிசதாயிம். அப்ப இங்கே இஸ்ரவேல் மக்கள் செய்த தப்பு என்ன? அப்படி கர்த்தருக்கு விரோதமாக என்ன தப்பு செய்தார்கள் பாருங்க. 4வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களால் சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் அப்படின்னா யாருன்னா இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்திலிருந்து வந்து அவர்கள் தங்கும் பொழுது அந்த அவர்களை சுற்றிலும் எத்தனை குரூப் இருக்குது பாருங்க. தேவனை அறியாத மக்கள் குரூப்புக்கு மத்தியிலே இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற மாதிரி தான். இப்போ பாருங்க, இஸ்ரேல் நாடு நடுவில் இருக்குது. 22 நாடுகள் ஒன்றும் அடுக்கடுக்காக இருக்குது. 22 அரபு நாடுகள் 22 இருக்குது. எல்லாம் யாருடைய வம்சம் தெரியுமா? இஸ்மவேல் வம்சம். எல்லாமே இஸ்மவேல் வம்சம். இதை தாண்டி அடுத்த சுற்று 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டில் 22 நாடு இருக்குது. அதில் எல்லை நாடுகள் வந்து இஸ்ரேலுடைய பார்டரில் இருக்கிற நாடுகள். சீரியா ஒரு பார்டராக இருக்குது, லெபனான் ஒரு பார்டராக இருக்கிறது, எகிப்து ஒரு பார்டராக இருக்கிறது. சரியா? இந்த 3 நாடுகள் ஜோர்டான், அடுத்து ஜோர்டான். இந்த 4 நாடுகள் இஸ்ரேலுடைய பார்டரில் இருக்கிறாங்க.
எப்போ நினைச்சாலும் இவர்கள் அவர்களை தாக்கலாம், அவர்கள் இவர்களை தாக்கலாம். இனிமேலாம் தாக்கலாம் முடியாது. எல்லாத்துக்கும் மூக்கையும் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலருக்கு ஒட்டச்சிட்டாங்க. அந்த சிங்கம் போல இருப்பாங்கன்னு அந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் இஸ்ரேலர்கள் எழும்பி அந்த பட்சிக்கிற அக்கினியை போன்று அவர்கள் மாறி எல்லாத்தையும் முடிச்சு அடக்கி வச்சிருக்காங்க. அதனால் சுற்று 22 அரபு நாடுகள் இருந்தாலும் இந்த ஒத்த இஸ்ரேலை பார்த்து எல்லாருக்குமே பயந்தான். அதான் உண்மை. அதான் கடைசி காலம் அப்படி தான் இருக்கு. கடைசி கால யூதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஓகேயா? ஸோ நாம் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அன்றைய இஸ்ரேலர்கள் கிமு 1400 இருந்த இஸ்ரேலர்கள் பாருங்கள், ஏத்தியர், கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிஷியர், ஏவியர், எபூசியர் இவர்கள் நடுவில் குடியிருந்து அப்படின்னு பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் நான் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன். அப்போ இவர்கள் நடுவில் குடியிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்தியை அவர்களுக்கு தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இதுதான் தப்பு. குடியிருந்தாங்க, தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்காமல் அந்த பியூரிட்டி ஆஃப் ஃபெய்த் இல்லாமல் மோனோத்தியஸ் நாட் மோனோத்தியஸ் ஃபெய்த், அது ஒரு பலதார வணக்கம். போலித்தியஸ்ட் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. போலித்தியஸ்ட் ஃபெய்த் அது நல்ல வேணும். அதையும் நம்புவாங்க, இதையும் நம்புவாங்க, இதையும் நம்புவாங்க, இதையும் நம்புவாங்க, எல்லாத்தையும் போட்டு நம்புவாங்க. ஒரு சிலவங்க கறி மீன் எல்லாம் தனித்தனியாக கொடுத்தாலும் கறி மீன் சாம்பார் எல்லாம் போட்டு பிசைஞ்சு அடிப்பான் பாரு, அடிச்சு நொறுக்குவான் பாரு, எப்படி இருக்கும். நமக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கலப்படமாக அடிச்சுட்டாங்க. அந்த கலப்படம், அந்த மிக்சிங் தான் தேவனுக்கு விரோதமான பகையாக மாறிச்சு. பார்த்தீங்களா? அவர்கள் நடுவே குடியிருந்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் அப்படிங்கிறது மிக்சிங். தே மிக்ஸ் வித் டுகெதர். அதனால தான் ஆண்டவர் கோபம் வருது. அதனால தான் கூஷான் விசாதாயம் அப்படிங்கிற அந்த ராஜாவை எழுப்பி அனுப்பி இவர் இந்த இஸ்ரவேலர்களை அவனுக்கு அடிமையாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். போன வாரத்திலையும் நாம் கேட்டோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து எதிராளிகளை எழுப்புவார். ஆனால் எங்கே இருக்கிறான், எங்கிருந்து எதிராளி வருவான்னு யாருக்குமே தெரியாது. அல்லையா? புரியுதா? அதே மெத்தடு தான். அப்புறம் 2வது என்ன செய்கிறார்கள்? இப்படி இஸ்ரவேலர் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு 7ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து. பார்த்தீங்களா? முதல்ல தான் சொல்றது மிக்சிங் ஆனாங்க. அடுத்து என்ன செய்தாங்க? மறந்தாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், மிக்சிங் ஆண்டவருக்கு பிடிக்காது. டோன்ட் மிக்ஸ் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், வித் அதர் மேட்டர்ஸ். டோன்ட் மிக்சிங் பிடிக்காது. மறக்கிறதும் பிடிக்காது. என்ன மறந்துட்டியாடா? மறக்கிறது நமக்கே பிடிக்காது. உங்களை யார் இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை மறந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன மறந்துட்டியா, நீ என்னையா மறந்துட்ட அப்படின்னு கேட்போமா இல்லையா? நம்ம கேட்போம். இவ்வளோ எல்லாத்தையும் மறந்துட்டியா, என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்போம் சில டைம். ஸோ மறக்கிறது நமக்கும் பிடிக்காது. நமக்கு அது ஒரு ஷாக் ஆகும். அதோட ஷாக்கு தேவனாகிய கர்த்தரை பாருங்கள், தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த மற்ற எல்லா ஜாதியும் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிஷியர், ஏவியர், எபூசியர் என்கிற எல்லா ஜாதிகளோடு கூட கலந்து அவர்களோடு கூட மிக்சிங் ஆகி இந்த பொண்ணை அங்கே கொடுத்து அந்த பொண்ணை இங்கே கொடுத்து எல்லாம் மாமம் வச்சாங்க. ஆகி கடைசியில் தோப்பு விக்கிரகத்துக்கு போயிட்டாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மறந்தார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாகி கொண்டு வந்த கர்த்தராகிய தேவனை என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். They totally and completely forgot the real God of power. வல்லமையின் தேவனை என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். அப்போ பார்த்தீங்களா, தேவர்களை சேவிக்கிறது, மிக்சிங் ஆகிறது, மறக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராக. 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு கோபம் உண்டு. என்னடா விட்டீங்க இதை பாருடா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிசதாயிமின் கையில் விற்று போட்டார். God sold them into the hand of Cushan Rizadaim. விற்று போட்டார். பார்த்தீங்களா? கர்த்தர் விற்று போட்டார். கர்த்தருடைய பாசம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். when you feel the love of God, it is something unimaginable. அது நம்ம அன்இமேஜினபிள்னு சொல்லும்போது நம்ம விவரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அது பெரிதாக இருக்கும். இம்மெஷரபிள் லவ், அளவிட முடியாத அன்பு அது அதில் இருக்கும். ஆனால் அதை நம்ம உணர்ந்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். சில டைமில் நம்ம மனசு நான் முதல்ல சொன்ன மாதிரி வலிக்கிட்டு போச்சுன்னா அதில் நிற்க
அப்போ பாருங்கள், விற்று போட்டாருன்னு இருக்கா, விற்று போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிசதாயிமை 8 வருஷம் செலுத்தார்களா? 8 வருஷம் கூஷான் ரிசதாயிமை இஸ்ரவேலர்கள் சேர்த்தார். கப்பம் கட்டினாங்க, அவன் சொல்கிற மாதிரி கேட்டாங்க, அவனுக்கு அடிமையாக இருந்தாங்க. பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாமே அவனுடைய அண்டரில் இருந்தாங்க. ஒரே ஒரு ரீசன், அந்த மக்களோட மிக்சிங் ஆனபடினாங்க, தேவனாகிய கர்த்தரை மறந்து அப்படின்னாங்க. நன்றி மறப்பது நன்றல்லது, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் வாழ்வது அது நல்லது. பூலோக வாழ்க்கையிலும் அந்த குரல் நமக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒருத்தர் நமக்கு நன்மை செஞ்சாங்கன்னா அதை என்ன பண்ணக்கூடாதா? மறக்கக்கூடாதா? ஓகே, மறக்கக்கூடாதா? நன்றல்லது, அதாவது நல்லா இல்லாத விஷயத்தை அன்னைக்கு அதை மறந்து போகிறது நல்லது. அப்படி நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குரலெல்லாம் இப்போ படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக அல்ல. திருவள்ளுவர் எழுதும்போது அதை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக எழுதுங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கிறது எதுக்காக படிக்கிறாங்க? மார்க்கு கிடைக்கிறது. மார்க்குக்காக படித்தல் வேறு, அதை பின்பற்றுவதற்கு, லைஃப்பில் பின்பற்றுவதற்கு படித்தல் வேறு. சரிதானே? அதே மாதிரி தான் பைபிள் வசனம். இதை வாழ்க்கைக்காக நீங்கள் படித்தாங்கன்னு சொன்னால், இதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ப்ளஸ் இட்டர்னல் லைஃப். சொல்லுங்கள், லைஃப் ப்ளஸ் இட்டர்னல் லைஃப். உங்கள் உடம்பு தான் வாழும். இல்லைங்க, உடம்பு வாழும்னு சொன்னால் தெரியுமா? நல்ல கறி மீன் முட்டை எல்லாம் அடிச்சு நொறுக்கி தள்ளுவான். தின்னுக்கிட்டே இருப்பான். எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. நல்லா தின்பான். தின்னு இந்த பக்கம் கொஞ்சம் வீங்கும். சரிதானே? கை காலெல்லாம் இவ்வளவு பெருகும். சரிதானே? கடைசியில் பிபி, டபுள் பிபி, ட்ரிபிள் பிபி வச்சுருப்பான். சுகரு 1 மூட்டை 2 மூட்டை இல்லை, 4 மூட்டை 40 மூட்டை வச்சுருப்பான். இதெல்லாம் உடம்பை வளர்க்குறது. அதுவும் இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன், 35 வயசு 40 வயசு தான் ஆயிருக்கும். என்ன பண்ண தெரியுமா? பார்த்தா காலில் பெரிய பெரிய புண்ணு வச்சுருப்பாங்க. அந்த புண்ணு ஆறவே ஆறாது. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? சிக்கன் 65, சுட்ட கோழி, வறுத்த கோழி அழகாக தின்னுட்டுருப்போம். ஏன்னா ஹோட்டலில் தான் இப்போ நிறைய தெரியாது. பொண்ணுக்கெல்லாம் ஹோட்டல் எங்கேயாவது ஒரு இப்போ தெருவெல்லாம் ஹோட்டல். ஆமாம், வச்சா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உடம்பு வாழ்கிறதுக்காக வாழ்கிறோம். நீ எதுக்காக வாழ்கிற? நான் உடம்பு வாழ்கிறதுக்காக வாழ்கிறேன். பைபிளை பின்பற்றி அடுத்து இன்னொரு சைடு இருக்குது, ப்ளஸ். பைபிள் ப்ளஸ் வேர்ல்டு. உலகத்தை பின்பற்றி வாழ்தல் வேறு, பைபிளை பின்பற்றி வாழ்தல் வேறு. அது தேவனுக்கு பிரியமான விஷயம். அப்போ அந்த பைபிளை பின்பற்றி வாழும் பொழுது நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? வளரும். நம்முடைய ஆத்மாவும் நம்மோடு கூட வளரும். இல்லைன்னா உடம்பு மட்டும்தான் வளரும். ஆனால் கொஞ்ச காலத்தில் சுருங்கி இருக்கிற பலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சாத்தான் உறிஞ்சி